Good morning friends, welcome to Sarida Vinu Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் எடுக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். நம்ம தூங்கி முழிச்சிட்டு முதல்ல எடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவோம். அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் உள்ளெழுத்து நம்ம உடம்புல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அது கொண்டு வரும். அதனால் நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா காஃபி டீ எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சோள மாவில் புட்டு தான். இந்த சோளம் வந்து ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு. இதில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. இதில் கலோரியும் ரொம்ப கம்மி. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு எடுக்கும்போது நமக்கு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்கும், ஆனால் வெயிட் லாஸும் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வேளையும் உணவு எடுத்துக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கா அப்படின்னு வந்து யோசிக்கணும். அது நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா இப்போது வந்து விதவிதமான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு குளுமையாக நிறைய வந்தாச்சு. அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து கேடு தான் வருது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கணும். அப்புறம் நம்ம நிறைய தண்ணி குடிக்கமா அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். அப்புறம் புட்டை விற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புட்டு குழலில் தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் மாவு, அப்புறம் பாதியிலையும் தேங்காய் போட்டுட்டு பழையபடி மாவு மேலேயும் தேங்காய் போட்டு புட்டு துறையில் மேலே குழலை வச்சு புட்டை விற்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். புட்டுக்கு சரியான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சிறுபயிறு, பழம், பப்படம் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஆனால் சில சைட்லலாம் பார்த்திங்கன்னா கேரளா சைடு அந்த மாதிரிலாம் கடலைக்கறி, சிக்கன் குருமா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் பிடிக்கும். புட்டு நல்லா அவிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மேலேருந்து நல்லா ஆவியாக வந்துட்டுருக்கோம். ஆவி வந்த உடனே நம்ம புட்டை இறக்கிற வேண்டியதான். அப்படி வாழை இலையில் அந்த புட்டு, சிறுபயிறு, பழம் அப்படி சுட சுட அப்படி தட்டினோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புட்டுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி அந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனால் சோறு பொங்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டு, அதான் குழம்பு வைக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதை வீடியோ எடுத்தோம். மதியம் வந்து நெத்தலி மீன் குழம்பு தான். இப்போ நம்ம புதுசாக தானே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுது. நம்ம ஒவ்வொரு இது எல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஐயோ வீடியோ எடுக்கலையேன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. சரி இருக்கட்டும், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் ஒவ்வொன்றும் மிஸ் ஆகி போயிடுது. இனி மறக்காமல் எப்படியாவது எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும். அப்புறம் ஃபங்க்ஷன் வீடெலாம் நிறைய வர்றதுனால ஒரு 1/4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கியிருந்து அதை இனி நம்ம தொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கலாம் 3 முழம் மல்லிகைப்பூ அந்த சாங், அதை நம்மளும் எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கு வந்து மல்லிகைப்பூ அப்படியே விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்படி ஷூட் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோவும் போட்டு விட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணியிருக்காங்க, அந்த ஷார்ட்ஸ்க்கு. அப்புறமா அந்த வீடியோவை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். 1/4 கிலோ பூனால ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கி தூங்கி விழுந்து விழுந்து எப்படியோ ஒரு வழியாக பூவெல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த பூ கட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு கீழே வெஜிடபிள் கட்டிங் போர்டு இருக்குல்ல, அது வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். 220 ரூபா. குவாலிட்டி நல்லா தான் இருந்து, ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தியோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்து. அப்புறம் ஈவினிங் ஆனோடனே காஃபி போட கிளம்பிட்டேன். பிள்ளைங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்தாச்சு.
இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.